தமிழ் பேசும் என் உறவுகளே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் எடுக்கிற அவசர முடிவுகள் பின்னாடி பெரிய தப்பா போய் முடியுது. கோபம் வரும்போது, கவலை இருக்கிறப்ப நாம் பேசுற வார்த்தைகள் பல உறவுகளை உடைச்சிருது. அப்போ நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையே. அதனால நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்துறது, வாழ்க்கையில வர குழப்பங்களை எப்படி சரி பண்றதுன்னு புத்தரின் வாழ்க்கையில நடந்த ஒரு மிக சிறிய ஆனா ஆழமான கதை மூலமா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை முழுசா கேளுங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க. ஒரு நாள் கௌதம புத்தர் தன்னோட சீடர்கள் பலரோடு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அது ஒரு கடுமையான கோடை காலம். சூரியன் அப்படியே உச்சி வான்ல நின்று சுட்டரிக்குது. நீண்ட தூரம் நடந்து வந்ததுனால புத்தருக்கும் சரி, அவரோட வந்த சீடர்களுக்கும் சரி, தொண்டை வறண்டு பயங்கரமான தாகம் எடுத்தது. எல்லாரும் களைப்படைஞ்சு ஒரு மரத்தடியில உட்கார்றாங்க. அப்போ புத்தர் அங்க இருக்கிற ஒரு இடத்த கவனிச்சுட்டு தன் பக்கத்துல இருந்த ஒரு சீடரை கூப்பிட்டாரு. அதோ அந்த இடத்தில் மரங்கள் அடர்ந்து பசுமையா தெரியுது பாரு, அங்க கண்டிப்பா ஒரு ஏரி இருக்கணும். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நீ அங்க போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அன்போடு சொல்றாரு. புத்தர் சொன்ன உடனே அந்த சீடனும் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஏரியை நோக்கி வேக வேகமா சீடன் நடக்கிறாரு. புத்தர் சொன்ன மாதிரியே அங்க ஒரு அழகான பெரிய ஏரி இருந்தது. ஆனா அவர் ஏரி கரைக்கு நெருங்கின போது அதே நேரத்துல அங்க சில கிராமத்து மக்கள் தங்களோட துணிகளை வேக வேகமா துவைச்சிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல மாடுகள் பூட்டப்பட்டு ஒரு பெரிய வண்டி அந்த ஏரியோட ஒரு பகுதியை கடந்து போகுது. அப்புறம் என்ன நடக்கும்? அவ்வளவுதான். அந்த மாடுகளோட கால்களும் வண்டி சக்கரங்களும் ஏரிக்குள்ள போனதுனால அடியில இருந்த சகதியும் மண்ணும் மொத்தமா மேல வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அழகா இருந்த அந்த ஏரி தண்ணி இப்போ பாக்குறதுக்கே சகதியா அழுக்கா மாறிடுச்சு. அந்த சீடன் அதிர்ச்சியாகி நின்னார். இறைவா, இந்த அழுக்கு தண்ணியை என் குருநாதருக்கு எப்படி கொண்டு போய் கொடுப்பேன்? இதை எப்படி குடிக்க முடியும்? அப்படின்னு யோசிச்சு சீடன் தண்ணிய குடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு வெறுங்கையோட புத்தர்கிட்ட திரும்பி வராரு. திரும்பி வந்த சீடன் புத்தரோட கால்ல விழுந்து, சுவாமி, என்ன மன்னிச்சிடுங்க, இந்த ஏரி தண்ணி குடிக்கிற நிலையில இல்ல. மக்கள் துணி துவைக்கிறாங்க, வண்டிகள் போகுது, தண்ணி முழுக்க சேரும் சகதியுமா அழுக்கா இருக்கு, அதான் தண்ணி எடுக்காம வந்துட்டேன் அப்படின்னு சீடன் சொல்றாரு. புத்தர் அதை கேட்டுட்டு கோபப்படல. அவரோட முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை மட்டும்தான் இருந்தது. அவர் சீடனை பார்த்து, பரவாயில்லையப்பா, நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி தியானத்துல அமர்ந்துட்டாரு.
இப்படியே ஒரு அரை மணி நேரம் கடந்து போகுது. அரை மணி நேரம் கழிச்ச புத்தர் மெதுவா கண்களை திறக்கிறார். மறுபடியும் சீடரை பார்த்து, இப்போ நீ மறுபடியும் அதே ஏரிக்கு போய் எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சீடனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் தயக்கம். ஆனா குரு சொல்றாரு, தடுக்க முடியுமா? அதனால குரு மறுபடியும் அங்கேயே அனுப்புறாருன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அதே ஏரிக்கு நடக்கிறாரு. ஆனா ஏரி கரைக்கு போனா சீடனுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சேரும் சகதியுமா இருந்த அந்த ஏரி தண்ணி இப்ப ஒரு கண்ணாடி மாதிரி அத்தனை தெளிவா சுத்தமா மின்னுது. ஏன்னா அந்த தண்ணிய கலக்குன மனிதர்களும் மாடுகளும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த தண்ணி அசையாம அப்படியே இருந்ததுனால மேலே எழும்பியிருந்த அத்தனை அழுக்கும் மண்ணும் தானாகவே அடியில் போய் தங்கிடுச்சு. சீடன் ரொம்ப சந்தோஷமா அந்த தெளிவான தண்ணியை எடுத்துக்கிட்டு ஓடி வராரு. புத்தர் அந்த தண்ணிய குடிச்சிட்டு அந்த சீடனை பார்த்து ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னார். பாத்தியா, அந்த தண்ணி தெளிவாகிறதுக்கு நீ என்ன பண்ணின? ஏதேனும் முயற்சி செஞ்சியா? இல்லை, நீ கொஞ்ச நேரம் அமைதியா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான். அந்த தண்ணி தானாகவே அமைதியாகி அழுக்குகள் எல்லாம் அடியில் தங்கிருச்சு. நமக்கு தெளிவான தண்ணி கிடைச்சிருச்சு என்றார் புத்தர். நண்பர்களே, நம்ம மனசும் இந்த ஏரி தண்ணி மாதிரி தான். வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ, யாராவது நம்மளை காயப்படுத்தும் போதோ, நமக்கு கோபமும் கவலையும் வரும்போதோ, நம்ம மனசு அந்த அழுக்கு தண்ணி மாதிரி குழம்பி போயிருக்கும். அந்த நேரத்துல நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு தப்பான முடிவுகளையும் எடுத்து இன்னும் பல பிரச்சனைகள் ஆக்கிக்கிறோம். எப்படின்னா, அழுக்கா இருக்கிற தண்ணிய இன்னும் அதிகமா கைகளை போட்டு கலக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவோம். அதனால அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அமைதி. எந்த முடிவும் எடுக்காம, எந்த வார்த்தையும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா பொறுமையா இருங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் அந்த ஏரி மண்ணு மாதிரி தானாகவே அடியில போய் தங்கிரும். மனசு தெளிவாயிருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைச்சிரும். அதனால இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தெளிவான முடிவு தானா வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி தமிழ் உறவுகளே. வாழ்க வளமுடன், சந்தோஷமா இருங்க, நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.